நேரம்னா அது ஒரே ஒரு திசையில தான் போகுன்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்மளோட இந்த அடிப்படை நம்பிக்கையே தப்புன்னு கணிதம் சொல்லுது. ஆமா, நம்ம நம்புற இந்த யதார்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே நேரம்னா என்ன? அது ஒரு நதி மாதிரி கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி ஒரே நேர்கோட்டுல போயிட்டே இருக்கு, திரும்பி வரவே வராது. இதுதான் நம்மளோட அனுபவம், அப்படிதானே? ஆனா பிரபஞ்சத்தோட அடிப்படை கணிதம் இல்ல, அது அப்படி இல்லன்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை சொல்லுது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. அதாவது, நம்ம கண்ணால பாக்குற இந்த பெரிய உலகத்துக்கும் சின்னஞ்சிறு அணுக்கள் இயங்குற அந்த குவாண்டம் உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இயற்பியல் விஞ்ஞானிகள் இதை ரொம்ப அழகா காலத்தின் உடைந்த அம்புன்னு சொல்றாங்க. நம்ம உலகத்துல பாருங்க, ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சா அதுவா தானா ஒண்ணு சேருமா? சேராது. இதுக்கு பேரு தான் காலத்தின் நம்பு. எல்லா விஷயமும் ஒழுங்கா இருக்கிற நிலைமையில இருந்து களைஞ்சு போறத நோக்கி தான் நகரும். ஆனா நாம அணுக்கள், எலக்ட்ரான்கள்னு ரொம்ப சின்ன உலகத்துக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தா அங்க விதிகள் அப்படியே தலைகீழா இருக்கு. அந்த உலகத்துல இயற்பியல் விதிகளுக்கு நேரத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஒரு துகள் முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி, கணிதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். காலத்துக்கு ஏன் இந்த ரெண்டு முகம்? இதுக்கான முதல் துப்பு எங்கேயோ மறைஞ்சிருக்கல்ல, அது கணித சமன்பாடுகளுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுதான் எதிர்பொருள், அதாவது ஆன்டி மேட்டர். இது ஏதோ கற்பனையான ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு தவிர்க்கவே முடியாத கணித தேவையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1928ல பால் டிராக்னு ஒரு இயற்பியலாளர் ஒரு எலக்ட்ரானை முழுமையா விவரிக்கிற ஒரு சமன்பாட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு. அவரோட நோக்கம் ஐன்ஸ்டீனோட பிரம்மாண்டமான சார்பியல் தத்துவத்தையும் சின்ன சிறு குவாண்டம் உலகத்தையும் ஒன்னா இணைக்கிறது தான். ஆனா அந்த சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு பதில் கிடைக்கல, ரெண்டு பதில்கள் கிடைச்சது. ஒன்னு நமக்கு தெரிஞ்ச சாதாரண எலக்ட்ரான், இன்னொன்னு அதே எடை, அதே சுழற்சி, ஆனா எதிர்மறைக்கு பதிலா நேர்மறை மின்னோட்டம் கொண்ட ஒரு மர்மமான இரட்டை துகள். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எதிர்பொருள்ங்கிறது ஏதோ சும்மா ஒரு யோசனை இல்ல, அது ஒரு கணித கட்டாயம். பிரபஞ்சம் தனக்குடியே ஒரு கண்ணாடி பிரதிபிம்பத்தை மறைச்சு வச்சிருக்குங்கிறத அந்த கணிதம் தான் முதல்ல சொல்லுச்சு. இது விஞ்ஞானிகளை பல வருஷமா தலைய பீச்சிக்க வச்ச ஒரு பெரிய கேள்வி. பெருவெடுப்பு நடந்தப்போ சமமான அளவுல பொருளும் எதிர்பொருளும் உருவாயிருக்கணும். அப்படி நடந்திருந்தா ரெண்டு ஒன்னோட ஒன்னு மோதி முழுசா அழிஞ்சு போயிருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே மிஞ்சிருக்க கூடாது, நாமளும் இங்க இருந்திருக்க கூடாது. அப்போ அந்த காணாம போன எதிர்பொருள் எல்லாம் எங்க போச்சு? இந்த கேள்விக்கான பதில் எங்கேயோ தூரத்துல விண்வெளியில இல்ல, அது நேரத்திலே தான் ஒளிஞ்சிருந்தது. அப்போதான் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன்ங்கிற ஒரு மேதை வர்றாரு. அவர் பெரிய பெரிய சமன்பாடுகளுக்கு பதிலா ரொம்ப எளிமையான படங்களை வரைஞ்சு யோசிச்சாரு. அந்த பிரச்சனையே அவர் ஒரு புது கண்ணோட்டத்துல பார்த்தாரு. ஃபெய்ன்மேனோட அந்த படத்தை நீங்க எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு எலக்ட்ரான் நேரத்துல முன்னாடி போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோட்டான் மாதிரி ஒரு ஆற்றல் அது மேல மோதுது. மோதுனதுக்கு அப்புறம் அது சும்மா வேற திசையில விலகி போகல. அதுக்கு பதிலா ஒரு யூ டர்ன் அடிச்சு அது வந்த பாதையிலேயே, அதாவது நேரத்திலேயே பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சின்ன யோசனை ஒரு பெரிய உண்மையா வெளிக்கொண்டு வந்தது. அது என்னன்னா, அந்த எதிர் எலக்ட்ரான், அதாவது பாசிட்ரான்ங்கிறது வேறொரு துகளே கிடையாது. அது நேரத்துல பின்னோக்கி தன்னோட கடந்த காலத்தை நோக்கி போற அதே சாதாரண எலக்ட்ரான் தான். நமக்கு ரெண்டு துகள்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது ஒரே ஒரு துகள் தான், நேரத்துல யூ டர்ன் அடிச்சு போயிட்டு வருது. இது ஏதோ ஃபெய்ன்மேனோட புத்திசாலித்தனமான ஒரு தந்திரம் மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட அடிப்படையான சில விதிகள் இந்த நேரத்திருப்பம் நிஜம்தான்னு உறுதிப்படுத்துது. சரி, அந்த விதிகள் என்னன்னு பார்க்கலாமா? இயற்பியல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு விதி இருக்கு. அதுக்கு பேரு CPD சமச்சீர். இது பிரபஞ்சத்தோட ஒரு உடைக்கவே முடியாத விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு துகள் எடுத்துக்கோங்க, அதோட மின்னூட்டத்தை மாத்துங்க, அதோட நிலைய ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி தலைகீழா மாத்துங்க, கடைசியா அது போற நேரத்தோட திசைய திருப்புங்க. இந்த மூணையும் நீங்க ஒரே நேரத்துல செஞ்சா பிரபஞ்சத்தோட விதிகள் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே கச்சிதமா இருக்கும். இங்க பாருங்க, இந்த அட்டவணை இத ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க வெறும் சார்ஜை மட்டும் மாத்தினாலோ இல்ல இடத்த மட்டும் மாத்தினாலோ இயற்பியல் விதிகள் உடைஞ்சு போயிடும், சமநிலை கெட்டுடும். ஆனா எப்போ நீங்க இந்த மூணையும், அதாவது சார்ஜ், இடம், அப்புறம் காலம், இது மூணையும் ஒன்னா திருப்புறீங்களோ அப்போ பிரபஞ்சம் மறுபடியும் தன்னோட கச்சிதமான கணித ஒழுங்குக்கு திரும்பிடுத. இது ஒரு கணித கட்டாயம், வேற வழியே இல்ல. என்னடா இது பெரிய பெரிய தத்துவம் மாதிரி இருக்கு, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த விஷயம் ஏதோ பெரிய ஆராய்ச்சி மையத்துல மட்டும் நடக்கல, அது உங்க சமையலறையிலே நடந்துட்டு இருக்கு.
ஆமா, நீங்க சாப்பிடுற சாதாரண வாழைப்பழத்துல பொட்டாசியம் 40ன்னு ஒரு தனிமம் இருக்கு. சராசரியா ஒவ்வொரு 75 நிமிஷத்துக்கும் அந்த வாழைப்பழத்துல இருக்கிற ஒரு அணு சிதைஞ்சு ஒரு பாசிட்ரானை வெளியிடுது. இந்த பாசிட்ரானுங்கிறது என்ன? அது ஒரு தூய்மையான எதிர்ப்பொருள். இப்போ ஃபெய்ன்மேன் சொன்னதை யோசிச்சு பாருங்க. அந்த பாசிட்ரான் எதிர்காலத்துல இருந்து நேரத்துல பின்னோக்கி பயணம் செஞ்சு உங்க சமையலறைக்குள்ள வந்த ஒரு எலக்ட்ரான். சரி, ஒரு சின்ன துகள் மட்டத்துல நடக்கிற இந்த வினோதமான விஷயத்த இப்போ கொஞ்சம் பெருசா யோசிச்சு நம்ம முழு பிரபஞ்சத்துக்கும் பொருத்தி பார்ப்போமா? பெருவெடிப்புங்கிறது எல்லாத்தோட ஆரம்பம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை அது ஆரம்பமா இல்லாம ஒரு கண்ணாடியா இருந்தா என்ன ஆகும்? அதாவது அந்த ஒரு புள்ளியிலிருந்து நேரத்துல எதிர் திசைகள்ல போற 2 பிரபஞ்சங்கள் உருவாகியிருந்தா இதுதான் எதிர் பிரபஞ்ச கோட்பாடு. அப்போ நாம தேடிட்டு இருந்த அந்த எதிர்பொருள் எங்கேயும் காணாம போகல. அது ஒரு முழுமையான கண்ணாடி பிரபஞ்சமா நம்ம பிரபஞ்சத்தோட மறுபக்கத்துல இருக்கு. இந்த அமைப்ப ஒரு மணல் கடிகாரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பெருவெடிப்பு அந்த கடிகாரத்தோட குறுகிய நடுப்பகுதி. நம்ம பிரபஞ்சம் மணல் கீழ் நோக்கி எதிர்காலத்தை நோக்கி கொட்டுற மாதிரி, அந்த எதிர் பிரபஞ்சம் அதே மணல் மேல் நோக்கி கடந்த காலத்தை நோக்கி போற மாதிரி. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த காலம் முன்னாடி போகுதுங்கிற உணர்வு பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியே கிடையாது. அது நம்ம மூளை உருவாக்குற ஒரு உணர்வு. பிரபஞ்சத்துக்கு கடிகாரமே கிடையாது. நம்ம மூளை தான் நடந்ததை நினைவில் வச்சுக்கிட்டு நடக்க போறது தெரியாததால காலம் ஒரு நேர்கோட்ல போற மாதிரி ஒரு மாயைய நமக்கு காட்டுது. அப்படியானா மரணம்னா என்ன? ஃபெய்ன்மேனோட பார்வையில பார்த்தா மரணம் ஒரு முடிவில்ல, அது ஒரு யூ-டர்ன். உங்க உடம்ப உருவாக்குற அந்த அடிப்படை துகள்கள் எப்பவுமே அழியாது. அந்த சிபிடி சமச்சீர் விதிப்படி ஒரு வாழ்க்கையோட இறுதியில அந்த துகள்கள் நேரத்துல ஒரு யூ-டர்ன் அடிச்சு தங்களோட பயணத்தை பின்னோக்கி தொடங்கலாம். இது உங்க யதார்த்தத்தை பத்தின மொத்த புரிதலையும் மாத்திருந்தா, கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். நேரத்துல பின்னோக்கி போற அந்த துகள்களோட பார்வையிலிருந்து பார்த்தா நம்மளோட கடந்த காலம் அவங்களோட எதிர்காலமா இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நாம எல்லாருமே காலம்ங்கிற ஒரு பெரிய கண்ணாடியில தெரியிற வெறும் பிரதிபலிப்புகளா கூட இருக்கலாம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.